திருமறை அகந்தையை கடுமையாக கண்டிக்கிறது. ஏனெனில் அது உறவுகளை முறிக்கிறது என்று உணர்த்துகிறது. அகந்தையுள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறார் என்று 1 பேதுரு 5:5-7 வரை நாம் படிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய வாழ்நாளில் தன்னைத்தான் உயர்த்துவதை சாத்தானின் சோதனை என அறிந்திருந்தார். தந்தையால் தனக்கு எல்லா அதிகாரமும் தரப்பட்டிருப்பதை உணர்ந்த நொடியிலேயே உடனடியாக தனது இருக்கையை விட்டெழுந்து தமது சீடர்களின் கால்களை கழுவினார் என்று யோவான் 13:3-5 வரை நாம் படித்து அறிந்து கொள்கிறோம். நான் எனும் அகந்தையை விடுத்து கடவுளுக்காய் தன்னை கடவுள் கைவிடப்பட அனுமதிக்கிறாரோ அவர் மூலமாகத்தான் மக்களின் மீட்பும் சாத்தியமாகும். தன்னை இழக்காதவர் கடவுளுக்கோ சக மனிதர்க்கோ பயனற்றவர். கடவுளுக்காக தனது உயிரை இழக்கிறவர் அதனை பெற்றுக்கொள்கிறார் என்று மத்தேயு 10:39 நாம் படிக்கிறோம். தனது சொத்தையோ தனது சமூக அந்தஸ்தையோ விட்டு கொடுக்க விரும்பாதவர் இறையரசை இழந்து போகவும் துணிகிறார். ஆண்டவர் இயேசுவின் பாடும் மரணமும் அவர் கைவிடப்பட்ட நிலைமையும் நான் என்னும் அகந்தையை நம்மை விட்டு அகற்றி போட நம்மை அழைக்கின்றன. தாயும் தந்தையுமாயிருக்கும் கடவுளுக்கும் அவர் தம் மக்களுக்கும் முன்பாக தாழ்மையோடு வாழ சிலுவை நம்மை அழைக்கிறது. இந்த அழைப்பிலே நாமும் பயணிப்போம்.